உன் கணவர் மன்னவர் உள்ளோட சொன்னார் உள்ள 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 அருகு சொந்தம் இல்லாதவனே பார்க்கணும் நான் தான் முன்னாடி ஏறேன் உன் மனைவிட்ட ஆசையா ஆசையா மனைவிட நான் போய் சேர்றேன் நீ போய் சேர்ந்தியா நீ முன்னாடி ஏறியா பின்னாடி சீட்டு கால இருந்துல அதான் நான் ஏறி அப்படின்னா என் பொண்டாடி டவுன் பத்தாடா டவுன் பத்தாடா சோராரி சோராரி பாட்டு பாட்டு வாங்கி தரது நாங்க பாட்டு பாடுற கட்சி சோராரி சோராரி எல்லோரும் தலைவனங்கே சாமி அந்த வந்தன வந்தனமே உங்க சத்தமான பணமே
பொண்டாடி பாவாடை எவ்வளவு இல்லைங்க மற்ற தமிழ்நாடுன்னு இருக்குதுங்க. ஏய் அப்படியே சோலை அப்படி வீடு வந்தால் வர மாட்டோம். ஏய் என் பணத்தை வந்தவர்கள் சாமி எல்லாம் என்றடிக்கும் கட்டின வாங்கல நிறைய வந்து கால் வலிக்கும் உட்காந்து சொல்லு பாருங்க படுவா பக்கம் எங்க அம்மா சொன்னேப்பா பாவம் பொழுதுலாம் அந்த அம்மா வேலை செய்யறது சின்ன வார்த்தை கேட்டுமா நாட்டிலே சந்தோஷமா இருக்கின்ற தோழி பெண்ணை விட்டு மனைவி சுவாலை வர வேண்டும் சுவாலை வர வேண்டும் என்று சொல்லி அழைத்த காரணம் என்ன எதற்காக சண்டை அவர் வர கட்டே அந்த அடிக்கிறான்னு சொன்னா ஏன்னா ஈரம் தோழி அந்த செல்ல வயலாக பரத்தோல் காஞ்சி பயிர் அதுவே அந்த அடிக்கிறான்னு சொன்னா இன்னும் ஈரம் தோல் அடிச்சா எப்படி கழிப்பா அடிப்பாரு ஆண்டவன் வந்து அவங்க முன்னாடி அவன் போய் பேசு இப்படி இப்படிதான் இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா சொல்லு இன்றைய தினத்தில் எதற்காக என்ன காரணம் நான் என்ன சொல்றேன் தெரியுமா ஏற்கனவே காலத்திலே சிவபெருமான் கொடுத்த சாபம் எனக்கு எப்படி எப்படி சுத்தசுரனாக போக கடவுது அதனால அவனை 56 தேசங்களில் சென்று கப்ப வரி வசூலிக்கப்படுக வேண்டும் எப்படி என்ன வரி கப்ப வரி நதிக்கு கேட்டு போச்சா ஏன் சாமி நம்ம இருக்கிற சொத்துக்கே நமக்கு ஆளு கிடையாது வீடை தாமரை கொடுத்த வேண்டாம் சாமி வேண்டாம் வேண்டாம் ஐயோ ஐயோ என்ன செய்வேன் அருப்பாவி நானுமானே
தினத்து நான் பொல்லாத சொப்பனம் எல்லாம் கண்டேன் சாமி. என்ன நெற்றில் இருக்கக்கூடிய குங்குமமாகப்பட்டது அறிய கண்டேன் சாமி. என் தாய் வீட்டிலிருந்து கோடி வர கண்டு அண்ணா பாலமரமாகப்பட்டது சாய கண்டு தெற்கு தலைவாக்கிலே தென்னை மரமாகப்பட்டது சாய கண்டு அப்படின்னா சாமி கட்டாயமாக போனதை உண்டானால் ஏதாவது விடுவிடும் வேண்டா சாமி உங்களுக்கு விடை கொடுக்க மாட்டேன். அப்படி சென்று விட்டால் எனக்கு என்ன கட்டாயமாக மரணம் ஏற்படும் சாமி. சத்து மடிந்து இந்த மண்ணோடு மண்ணு கரைந்தாலும் சரி என்ன யாரா சாமி அங்கடித்தாலும் எப்படி அது போல இந்த அங்கத்திலே நான் செத்தாலும் சரி மாண்டாலும் சரி என் கூட கூட நீ வெற்றி சம்பளம் கொடுத்தா கொடு கொடு அப்படி இல்லனா இந்த தாலி அறுத்து விட்டுரு போய் தாலி அறுத்து என்கிட்ட கொடுத்துட்டு உன் தாய் விடுவோம். தாலி அறுத்து சொல்லுங்க அண்ணா இந்த தாலி அறுத்து விட்டா பொட்டிருந்தும் பூவிருந்தும் புண்ணியம் இல்லை மாமா போட்டிருந்து பூவிருந்தோம் புன்னகை இல்லை நானே புன்னகை இல்லை மாமா புன்னகை இல்லை எனக்கு இலவசே பட்டு மாமா போட்டிருந்து பூவிருந்தோம் புன்னகை இல்லை எனக்கு போட்டு வந்த நகை இல்லை நானா ஐயோ நீ அட்டாயமா நீ போறே முட்டாளா மரியாதையா யாரு வா வேண்டா சாமி ஐயோ வேண்டா பாலா மகாராஜா என் சொல்ல கேடாது தண்டால கூப்பிட்டாரு எப்படி எப்படி இப்ப எப்படி எப்படி நாம எங்க போறோம் ஆமா தடுக்கிற பொண்டாட்டியும் ஆஹா. படுக்கிற மாட்டி வீட்டுல வச்சிருக்க கூடாது அப்படி சொல்லு திருக்கால எடுத்து விட்டுருவோம் நானு என்னத்த வாங்க எங்க எங்க வச்சுக்கிறோம் இல்லைங்க சாய் சொல்லு படுக்கிற மாடும் ஆஹா. தடுக்கிற பொண்டாட்டி ஒரே நிமிஷம் வச்சிருக்க கூடாது ஆஹா. அதால ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து மாடு வாங்கினா ஏய். அது மூடி செஞ்சு தான் போகும் சரி. 4 லட்சத்துக்கு போனீங்க அதனால 10 ரூபாய் மாட்டேன் ஆஹா. 10,000 கட்டி வித்துரு ஆஹா. 50,000 வித்துட்டு வா. சரி சுவலை கட்டி தாமரத்தை கொடு நான் சென்று வரேன் அந்த சாமி எவ்வளவுதான் சொன்னாலும் சரி விதி வெல்ல வேந்த நாள் ஆகாது எத்தனை முறை எடுத்து வச்சாலும் கேட்பது கிடையாது ஏன்னா அவங்க குலமாகப்பட்டது அப்படி பொம்னாட்டி பேச்சு கேட்கறது கம்னாட்டி கூட்டிட்டு வா நீ சரி. தாமரை. நான் இருக்கு மாதிரி நீ அண்ணா, பேசு. அடி பார்க்கலாம் சாமி அண்ணா அங்க போய் வாரும் பண்ணாவாரே போய்
அதனால சீக்கிரமாக சென்று வீடு திரும்ப வரையில் நான் அரமனையிலே உங்களுக்கு காத்துக் கொண்டிருப்பேன். மனைவியிடத்து வெற்றி தாமலம் பெற்று விட்டோம். இப்பொழுது எங்கு செல்ல வேண்டும்? சந்திரகிரி பட்டணத்தை செல்ல வேண்டும். போலாமா? அந்த சந்திரகிரி பற்றி சந்திரகிரி பற்றி வந்துட்டோம். அவன் இருக்கிறான் பாரு. யாரு? சந்திரகிரி உங்களை தேடி இதோ கூத்தாசுரன் வந்திருக்கின்றார். யாரு? கூத்தாசுரன். அப்படி வந்திருந்தான் ராஜாவும் ராணியும் அதிபதிமா இருக்கிறாங்க வந்து தேவையான பொருளை பாயத்துல இருந்து தேவையான பொருளை வாங்கி போய் சொல்லு. என்ன சொல்றது மகாராஜா இருக்கிறாங்க. அவருடைய பாதத்தை பணிந்து 2 மாத பொன்பொருள் எல்லாம் வாங்கி போகலாம் சொல்லி. யாரு பாதத்தை யாருடா பண்ணி? ஆமாங்க. வாங்கலாமா? அட நடையா நடல என்னுடைய பேரு யாரு சொன்னாதான் நீங்க என்னுடைய பேரு யாரு தெரியுமா? என்ன பேரு? நான் கூத்தாசுரன். அவனி 56 தேசங்கள் எல்லாம் கப்ப வசூலிக்கப்படும். கப்ப வரி வேணும். இப்ப கப்ப வரி செலுத்த முடியாது. வரி கட்ட முடியாது. ஏட கட்ட முடியாது. நான் ஒரு ராஜன். ஆஹா, ஒரு அசுரனுக்கு வரி கட்டலாம். அவரை கேட்ட கூட இந்த வரி கட்ட கூட. போடா. டேய், அப்படி என்றால் அட வாடா சமர் புரிவோ இதுவரும் வாடா சண்டை செய்தா வரி கொடுக்க முடியுமா? முடியாது. ஓடிவிடு அசுர பதரே. போடா. நான் யாரு தெரியுமா? யாரா? டேய், நான் அடியா பாரங்கள் கொண்ட ஒரு மரியாதை இல்லையா? அடியா வரங்கள் கொண்டவன் நான். நீயா? என்னமா என்ன தெரியுமா? உன்னையதான் பேசினா யாரும் தெரியல. திருக்கோடி செலவு இவனா தானே வழி சொல்லிட்டு யார் தெரியுமா? அட சாம்பலாமர் சாம்பலா பிரியாண்டு வரக்கூடிய யம தர்ம ஒரு மசல் கட்டிட்டு வந்து ஏமாத்திட்டு கப்ப வாங்கி பாக்குறான். கொடுக்க முடியாது. இப்ப கொடுக்க முடியாது.
கொடுக்க முடியாதா? இந்த பாசகர் வீசினா நீ வேணா செஞ்சுக்குவா. அட வீசினா வீசினா யமதர்மன் வீசினா வீசினா ஏதோ பேசிக் கொண்டிருப்பீங்க. ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளைக்கு வேலை இருக்கக்கூடாது. அதனால நான் அரண்மனையில இருந்தேன். யாரு சாமி அவன்? அவன் தான் யாரோ கூட்டா சொல்றான், ஏமாறான், கவுத்த காட்டுறான், கம்ப காட்டுறான், கோலை காட்டுறான், குச்ச காட்டுறான். நீ ஆம்பளை ஆமா ஆம்பளை என் பொண்டாட்டி பல நாட்டு பூரா அதெல்லாம் எழுதி வச்சுட்டேன். போன வாரம் தான் எழுதி வச்சேன். என் பொண்டாட்டி கொடுத்தா வாங்கி போனேன். அப்ப உனக்கு நேரத்தில் கூட்டா சொன்னேன். அவன் சும்மா டப்பியாட அவனை பத்தி எடுக்க நான் தான் ஈஸிக்க போடுவேன். சாட்சிக்கு ஏற்று நல்ல மாட்டேன். என்ன மாதிரி வச்சுக்கிறீல்ல? அவனுக்கு என்ன செஞ்சாங்க? நீ என்ன பண்ண முன்னாடியா? எப்படி ஆச்சா? எப்படி ஆச்சா? நீ உன் பொண்டாட்டி நிக்க வச்சாச்சோம். யா 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 புடிச்சிட்ட காமெடி. யா எப்படி அடிச்சா? என்ன அடிச்சா? நிக்க வச்சாச்சா? ஆமா. என் முன்னாடி நிக்க வச்சிருக்கீங்க. நீ ஆம்பளையா இருந்தா முகத்துல மீசைக்கிறவனா இருந்தா என் முன்னாடி படுக்க வச்சாருடா பாப்பா. உனக்கு ஆம்பளை ஆம்பளை கிட்ட மோதாது. அங்க வந்து இங்க பொம்மநாட்டி கிட்ட ஒரு பொம்பளை கிட்ட சண்டை போடுறதுக்கு என்ன நான் கோலை எடுத்துனா வச்சுக்க குரங்கு ஆட்டி விட்டு போயிருவேன். பலம் படைத்தவன், வீரம் படைத்தவன், தைரியம் படைத்தவன் தான் ஆம்பளையோட ஆம்பளை தான் சண்டை போடணும். ஆமா, ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளை கிட்ட சண்டை போட்டா அவன் வெறும் கோஜா தான்.
பட்டியா பட்டியா யாரியவ நான் என்னன்றா உன் நாட்டை கொடு கப்ப வரி யாரா கப்பல் நாடு எங்களுடைய நாடு சம்பரகிரி பட்டணம் எங்களுடைய நாடு கணவர் ஆளக்கூடிய நாடு அப்பேற்பட்ட நாட்டுக்கு வந்து எங்க நாட்டுல வந்து நீ கப்பம் கட்டணும்னு சொன்னா ஏன்னா நாங்க கப்பம் கட்டுவோம் கட்டுவோம் நீ கப்பத்தை கொடுக்கலன்னா இது யார் தெரியுமா என்ன யம தர்ம நான் கூத்தா சொல்ல மட்டும் தான் இது வரைக்கும் பாத்துக்கிறேன் இந்த யமனை பாத்துக்கிறாடியா நல்லா போமலாடி மாதிரி வாய் மூட்டு போயிருங்க போடா கீழே கையை விட்டு போட்டு கப்பம் கட்ட முடியாது முடியாத கப்பம் கட்ட முடியாது என்ன யார் விட்டு நாட்டுல வந்து யார கப்பம் கேட்கறாங்க ஓயாங்க ஒப்பனும் ஓடி ஓடி சம்பாதிச்சாங்களா நாடு என் ஒப்பன் சம்பாதிச்சா யார் பொண்டாடி போட்டா கொம்மா போட்டா கொப்பம் போட்டா யாரு விட்டு யார் விட்டு நாடு யார் விட்டு போனா நான் ஏன்டா கப்பம் கட்டணும் முடியாத கப்பம் கட்ட முடியாதா அடி நாட்டாடி தண்ணி ஓடடி பண்ணு அடுத்தபடியாக இப்போ போகக்கூடிய இப்ப எங்க போனோம் தாரா கிடைக்குதாங்க சொல் மச்சான் அஸ்லாபுரம் செல்ல வேண்டும் அஸ்லாபுரம் போக வேண்டும் ஓய் ஆ அவர்கள்